வணக்க மக்களே, எலுமிச்சை ஜூஸ் உடைய மருத்துவமைகளை பற்றி நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். நீங்கள் தினமும் ஒரு டம்ளர் தாராளமாக எலுமிச்சை ஜூஸ் குடிக்கலாம். இதன் மூலமாக நீங்கள் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு உங்களுக்கு மருத்துவ நன்மைகள் கிடைக்கும். தோலில் ஏற்படக்கூடிய கரும்புள்ளிகள், சுருக்கங்களை எலுமிச்சை ஜூஸ் தான் குறைக்குது. வாய் துர்நாற்றத்தை போக்கி சீரான சுவாசத்தை நமக்கு எலுமிச்சை ஜூஸ் கொடுக்குது. நுரையீரல் தொற்று நோய்களை எலுமிச்சை ஜூஸ் குறைக்குது. எலுமிச்சை ஜூஸில் உடலுக்கு தேவையான விட்டமின் சி சொல்லக்கூடிய உயிர் சத்து இருக்குது. எலுமிச்சை ஜூஸ் நம்ம குடிக்கிறதால சிறுநீரகத்தில் கற்கள் தடுக்கப்படுகிறது. அப்படி உருவாக்கக்கூடிய கற்களையும் நீங்கள் குணப்படுத்தி கரைச்சி வெளியேற்றிக்கலாம். ஸோ இது மட்டும் கிடையாது மக்களே, நிறைய மருத்துவ நன்மைகள் எலுமிச்சை ஜூஸில் இருக்குது. அதெல்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி தெளிவாக பார்க்கலாம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணி விட்டுட்டு இது போன்ற அப்டேட்ஸ்களை தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளோட ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காம செட் பண்ணி வச்சுக்கோங்க. சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். தொண்டை வலிக்கு நிவாரணம் கிடைக்கும் நீங்க எலுமிச்சை ஜூஸ் குடிக்கும் போது. எலுமிச்சை ஜூஸ்ல பாத்தீங்கன்னா விட்டமின் சி சொல்லக்கூடிய உயிர் சத்து இருக்கு. இது ஒரு சக்தி வாய்ந்த ஆக்சிஜனேட்டரியாக செயல்படுது. இது தொண்டையை சுத்தப்படுத்துது மற்றும் உங்களுடைய இம்யூன் பவர், நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது. தொண்டை வலி இருந்துச்சு அப்படின்னா நீங்க ஒரு டம்ளர் வெதுவெதுப்பான நீர்ல ஒரு ஸ்பூன் தேன் மற்றும் ஒரு ஸ்பூன் எலுமிச்சை ஜூஸ் நீங்க கலந்து குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா விரைவில் அந்த தொண்டை வலி உங்களுக்கு நிவாரணம் கிடைக்கும். சிறுநீரக கற்கள் வராது. நீங்கள் எலுமிச்சை ஜூஸ் குடிக்கக்கூடிய பழக்கத்தில் வச்சுருந்தீங்க அப்படின்னா சிறுநீரக கற்கள் உள்ளவர்களுடைய அந்த சிறுநீரக சார்ந்த அந்த வலியை சொல்லி நம்மளால் விளக்கவே முடியாது. ஏன்னா அது அவங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய கஷ்டம். முறையாக தினசரி நம்ம தண்ணீர் குடித்தோம் அப்படின்னாலே இந்த பிரச்சனைகள் வராது. ஸோ ஒருவேளை நமக்கு இந்த சிறுநீரக கற்கள் பிரச்சனைலாம் இருக்குது அப்படின்னாலே அதே போல் நீங்கள் இந்த எலுமிச்சை ஜூஸை குடிச்சிட்டு வரும்போது சிறுநீரக கற்கள் பிரச்சனையும் உங்களுக்கு குணமடைஞ்சிடும். எலுமிச்சை ஜூஸ் சிறுநீரில் இருக்கக்கூடிய சிட்ரேட்டோடைய அளவை அதிகரித்து சிறுநீரக கற்களை வராமல் தடுக்குது. ஸோ சிட்ரேட் கால்சியத்தோட இணைஞ்சு சிறுநீரக கற்களை தடுக்கிறது உதவிகரமாக இருக்கு. இப்போ நீங்க சிறுநீரக கற்கள் உருவாகாம இருக்கிறதுக்கும் எலுமிச்சை ஜூஸ் தான் குடிக்கணும். சிறுநீரக கற்கள் உருவாகி இருக்கு, அதை நீங்க வெளியேற்றணும் அப்படின்னாலும் நீங்க எலுமிச்சை ஜூஸ் குடிக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக அது உங்களுடைய கழிவுகள் வெளியேற்றப்படும். செரிமானத்திற்கு நல்லது எலுமிச்சை ஜூஸ். எலுமிச்சை ஜூஸ் மற்றும் எலுமிச்சை இது ரெண்டுமே உங்களுடைய தோல்ல, எலுமிச்சையோட தோல்ல பார்த்தீங்கன்னா பெக்டின் அப்படின்னு சொல்லக்கூடிய கரையக்கூடிய நார் சத்து இருக்கு. இது கல்லீரல்ல செரிமான நொதிகளினுடைய உருவாக்கத்திற்கு ரொம்பவே உதவிகரமாக இருக்கு. இது உங்களுடைய செரிமானத்தை மேம்படுத்தும். ஸோ எலுமிச்சை ஜூஸ் நீங்கள் குடிக்கும்போது செரிமானம் உங்களுக்கு மேம்பட ஆரம்பிக்கும் போது அஜீரணம், மலச்சிக்கல் போன்ற பிரச்சனை எல்லாம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் எலுமிச்சை ஜூஸ் குடிக்கும்போது அந்த பிரச்சனையெல்லாம் உங்களுக்கு நீங்கள் க்யூர் பண்ணிக்கலாம், வராமலும் தடுத்துக்கலாம். எலுமிச்சை ஜூஸ் உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை அகற்ற உதவிகரமாக இருக்குது. அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னாலே பலவிதமான நோய்கள் நமக்கு குணப்படுத்தப்படும். பலவிதமான நோய்கள் நம்ம வராமல் தடுக்கலாம், ஆரோக்கியமாக இருக்கலாம். ரத்த சர்க்கரையினுடைய அளவை கட்டுக்குள்ளே வச்சிருக்கும் எலுமிச்சை ஜூஸ் நீங்கள் குடிக்கக்கூடிய பழக்கத்தில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா. எலுமிச்சை ஜூஸ் நார் சத்து நிறைந்தது. ஸோ ஃபைபர் கொண்டு இருக்கு. இது ரத்தத்தில் இருக்கக்கூடிய குளுக்கோஸுடைய அளவை கட்டுக்குள்ளே வச்சிருக்கும். இதனால சர்க்கரையினுடைய அளவு உங்களுக்கு எப்பவுமே கண்ட்ரோலாக இருக்கும். எலுமிச்சம் பழ சாறு நீங்கள் குடிக்கிறீங்க அப்படின்னா நீரிழிவு நோயினுடைய அபாயத்தை நீங்கள் குறைச்சிக்கலாம். சர்க்கரை நோயாளிகள்லாம் தினமும் எலுமிச்சை ஜூஸ் குடிச்சிட்டு வந்தாங்க அப்படின்னா ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவு கண்ட்ரோலில் இருக்கும். நாளடைவில் அதை நீங்கள் பழக்கமாக வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சுகர் நோயே க்யூர் ஆகிடும். எடை குறையும் நீங்கள் எலுமிச்சை ஜூஸை குடிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா. ஸோ இப்போ நிறைய பேர் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு நிறைய விதமான மெத்தட்ஸ் ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் பண்ணலாம். அது கூட சேர்த்து நீங்கள் எலுமிச்சை ஜூஸையும் குடிக்கக்கூடிய பழக்கத்தை வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு எந்த விதமான சைடு எஃபெக்ட்டும் இல்லாமல் உங்களுடைய உடல் எடை ஆரோக்கியமான முறையில் குறையும். எலுமிச்சை ஜூஸில் பெக்டின் இருக்குது. ஸோ பெக்டின் அப்படின்னு சொல்லக்கூடிய கரையக்கூடிய நார் சத்து இருக்குது. எலுமிச்சை ஜூஸ் நீங்கள் குடிக்கும்போது வயிறு நிரம்பிய ஒரு ஃபீல் உங்களுக்கு இருக்கும். இதனாலே நீங்கள் பலவிதமாக கண்ட உணவுகளை சாப்பிட்டு வெயிட் போட்டுக்க மாட்டீங்க. அது ஒரு காரணம். இன்னொரு காரணம் என்னன்னா, இதுதான் முக்கியமான காரணம். எலுமிச்சை ஜூஸ்ல ஃபைபர் அதிகமாக நார் சத்து இருக்குன்னு சொல்லணும் இல்லையா. ஸோ இது உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய அந்த தேவையற்ற கொழுப்புகளை கரைச்சி வெளியேற்றிடும். ஸோ அப்போ அந்த உடலில் இருக்கக்கூடிய கொழுப்புகளை கரையேற்றி வெளியேற்றி உங்களுடைய உடல் எடையை நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு எந்த விதமான சைடு எஃபெக்டும் இல்லாமல் குறைக்கிறதுக்கு எலுமிச்சை ஜூஸ் தான் உதவிகரமாக இருக்குது. அதுக்கு நீங்கள் எலுமிச்சை ஜூஸை எடுத்துக்கலாம். நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் நீங்கள் எலுமிச்சை ஜூஸை குடிச்சிங்க அப்படின்னா. எலுமிச்சையில் விட்டமின் சி அப்படின்னு சொல்லக்கூடிய உயிர் சத்து இருந்திருக்கு. இது நமது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது, இம்யூன் பவரை இன்க்ரீஸ் பண்ணுது. விட்டமின் சி நம்ம உடலில் இருக்கக்கூடிய ஒயிட் பிளட் செல்ஸ், ரத்த வெள்ளை அணுக்களுடைய உற்பத்தியை அதிகரிக்குது. இது நோய் தொற்றுகள் மற்றும் நமக்கு வரக்கூடிய நோய்கள் நம்மளுடைய உடலை பாதுகாக்கக்கூடிய ஒரு கவசமாக பயன்படுகிறது. ஸோ கோலோஜன் உற்பத்தியை இந்த எலுமிச்சை ஜூஸ் தான் ஊக்குவிக்கும் மற்றும் காயங்களை விரைவாக குணப்படுத்துறதுக்கு எலுமிச்சை ஜூஸ் தான் உதவிகரமாக இருக்கும். எலுமிச்சை ஜூஸ் ஆக்சிஜனேற்றத்தினுடைய சிறந்த ஒரு மூலமாக இருக்குது. இது ஃப்ரீ ரேடிக்கல்ஸால் உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய செல்கள் சேதப்படாமல் பாதுகாக்கிறதுக்கும் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை பலப்படுத்துறதுக்கும் உதவிகரமாக இருக்குது. ஸோ நீங்கள் இம்யூன் பவரை இன்க்ரீஸ் பண்ணி பலவிதமான நோய்களை குணப்படுத்திக் கொள்ளவும் பலவிதமான நோய்களை வராமல் தடுக்கிறதுக்கும் நீங்கள் எலுமிச்சை ஜூஸை குடிங்க. ஆரோக்கியமாக இருங்க, நலமோடு வாழுங்க. நன்றி மக்களே.